நான் செத்ததுக்கு அப்புறம் பூவெல்லாம் கொண்டு வந்து ஏன் மேல கொட்டி புதைச்சிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க. பாவங்க ரொம்ப லைட்டா ஒரு சின்ன பீஸ் கொடுத்துக்கலாம். அப்படிலாம் விடக்கூடாதுங்க. இந்த நாய் வந்து இது பார்த்தா அதை பார்த்தா. ஓகே ஆண்டி, ஆனா நீங்க அங்கிள் இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல. என்கிட்டயே வா வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட்டை முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. மீனா அந்த வீட்ல இருந்தானா மாஸ்டரோட தாலிக்கு ஆபத்துன்னு கொஞ்சம் லேசா புகைய விட்டேன். தாய்க்கு வரலாம் அடிச்சு விட்டுக்கு இருக்க விட்டா விசிட்டர் வேர்ல்டு அடிச்சேன்னு சொல்லுவ போலயே. சொல்லலாம் தான் இருந்தேன், உள்ள விட மாட்டாங்க உன்னைய. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேட்ட உடனே ஏன் உசுரே என்னை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சுங்க. மேடம் இது ஆக்ஷன். அங்க பாரு வயித்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை புழக்கிறான் பாரு. ஏய் மனோஜ், வாயை மூட்டுற பல்ல உடைச்சிரும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அழகுல மீனா எங்க? நானும் ஹாஸ்பிடல் ஃபுல்லா தேடிட்டேன், மீனா எங்கேயுமே இல்ல. போட மாட்டேங்கிறான். நான் போறேன்டா, இந்த ஊரை விட்டு போறேன்டா. டேய் ஆனா அங்கிளுக்கு அவங்களால பிரச்சனை வரும்னு சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்க தானே செய்யும். என்னாச்சுக்கா? என்னாச்சு மீனா? நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இப்ப நடந்த ஆக்சிடென்ட் கூட என்னாலதான் ஆச்சுன்னு அத்தை சொல்றாங்க. உள்ள மணி நேரம் இருந்தீங்களே, என்ன அழுதுகிட்டு இருக்க? உங்க அண்ணன் கொண்டு போயிட்டாங்க. நான் அவரை விட மாட்டாரு. நீ போக கூடாது, இங்கதான் இருக்கணும்னு சொல்லுவாரு. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. இப்படி ஆயிடுச்சுன்னு அத்தை நம்பிட்டு இருக்காங்க. என் தாலியை பறிக்க பாக்குறியான்னு என்ன கேக்குறாங்க. ஒரு நெகட்டிவ் மனுஷனா சார் இப்படிலாம் நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது சார். ஒரு நீங்க கார்பரேஷனோட வேலை இது கிடையாது. என்ன பண்றது? அதனாலதாங்க யார்கிட்டயுமே சொல்லாம நான் வந்துட்டேன். நீங்க ஃப்ரீயா கூட வச்சுக்கோங்க. நான் அந்த வேலையை விட்டு நான் கிளம்புறேன். ஏன் வா? இல்லம்மா, அவர் என்ன விட மாட்டாரு. ஆனா இனிமே நான் அந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஓகே ஓகே மாஸ்டர். தம்பி மாஸ்டர் கேளு. இப்போ கொசு சொல்லியா இருக்கு மாஸ்டர், போக மாட்டேங்குது. ஆனா அந்த சாமியார் அம்மா சொன்னது அத்தை மட்டும் தான் நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கும் அந்த சந்தேகம் வந்துருச்சு. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. திரும்பவும் நான் அங்க போக மாட்டேன். நான் எங்கேயும் இருக்க கூடாதுன்னு சொல்லிடு, வேற எங்கேயாவது போயிடுறேன். எனக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. எதுக்கு? 2.5 மணி நேரம் கொடுத்துமே பத்தாதா உங்களுக்கு?